எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்களோடு அன்பு மகாலட்சுமி. நான் தற்செயலாக பேங்க்குக்கு வந்திருந்தேன். வெளியில் இந்த இடம் நல்லா அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல இந்த பதிவை செய்வதற்கு என் மனம் விரும்பியது. இன்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற விடயம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதலாவது அடி. முதலாவது அடியை நாங்கள் எடுத்து வைக்கும் பொழுது ரெண்டாவது அடி எடுத்து வைக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் தான் எடுக்க வேண்டும். இதுதான் ஒரு இந்த ஹெட்டிங் மாதிரி வரும். நான் என்ன விஷயம் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றனோ அதை இப்பொழுது நான் ஆரம்பிக்கின்றேன். நல்லா பாருங்க, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த இடத்தில் தாய் பிறக்கின்றாள். ஒரு குழந்தை வெளியிலே வரும் பொழுது, பிறக்கும் பொழுது தாயும் சேர்ந்து பிறக்கின்றாள். அதுக்கு முதல் அவ ஒரு சாதாரண பெண், ஒரு மனைவி. ஆனால் அவக்கு ஒரு குழந்தைக்கு பிறந்து வெளியில் வந்தோடனே அம்மா பிறந்துடுறா. அப்போ எது முன்னிலையில் இருக்கும்? அம்மா தான் இப்போ டாமினேட் பண்ணிட்டு இருக்கும். மனைவி கொஞ்சம் பேக்கில் தான் இருப்பாங்க. சரிதானே? இப்போ இப்படியே நாங்கள் பார்க்க போனால் வேறு எப்படி? இப்போ ஒரு குழந்தைக்கு ஒருவன் வளர்ந்து ஒரு 3-4 வயசு வரும் பொழுது அந்த குழந்தைக்கு ஒரு தம்பியோ தங்கச்சோ பிறக்கும் பொழுது, அது ஒரு ஆண் குழந்தையாக இருந்தால் அது பிறக்கின்ற அந்த அம்மாவுக்கு அந்த இரண்டாவது குழந்தை பிறந்த அந்த செகண்டில் இருந்து அவர் அண்ணா பிறக்கின்றார். அங்கே தம்பியும் பிறக்கின்றார். இல்லை, அவர் தான் ஃபர்ஸ்ட் பேபின்னா அவர் குழந்தை பிறக்கும். அவர் அண்ணா, தம்பி இருந்தால் தானே அண்ணா வரும் ஒரு குழந்தை. நல்ல கவனிங்க. இப்போ நாங்கள் தான், த ஃபர்ஸ்ட் பர்சன் தான் மற்றவரை உருவாக்குகின்றோம். நமக்கு எதிராக இருக்கிறவங்களை நாங்கள் தான் உருவாக்குகின்றோம். கரெக்டா? எல்லா இடத்துலையும் தான். இப்போ ஒரு சுகர், முனிவர் சுகர் பரிசித்து இந்த பிறவியில இருந்து எனக்கு எப்படி இறப்பு வரும்? பிறப்பினுடைய ரகசியத்தை அறியறதுக்கு மனதால விரும்பி ஆசைப்பட்டு ஒரு கடற்கரை தாண்டி அந்த ஒரு கரையில போய் ஆத்தங்கரையில் அவர் இருக்கும் பொழுது அவரை தேடி மகாமுனி சுகர் வருகின்றார், பரிசுத்த தேடி. ஏன்? அது சிஷ்யன். அவர் இது கேட்கறதுக்கு சிஷ்ய தேகத்துக்குள்ள அவர் அந்த உணர்வுக்குள்ள பரிபூர்வமாக 100க்கு 100 வரும் பொழுது அந்த குரு சுகர் முனிவர் அவரை தேடி வருகின்றார். ஒரு லெட்டரும் போடலை, வாட்ஸ்அப், யூடியூப் ஒன்றுமே இல்லை. அவர் தேடி வருகின்றார். அதே போல ராமகிருஷ்ணர் ஃபைனலாக ரெடியாகும் பொழுது தோத்தாபுரி வருகின்றார். நடுவுலே வெட்டு, அந்த காளியை நடுவால வெட்டு. இந்த காளியை வெட்டுனா யாரு காளி? அப்போதான் ராமகிருஷ்ணன் எல்லாத்துக்கும் ஓடுவார். இந்த கல்கத்தா காளி அம்மாட்ட கேட்கணும் எல்லாம். கடைசியா தோத்தாபுரி நடுவாலே அந்த காளியை வெட்டு என்று சொன்ன பொழுது, காளியை வெட்டுனா அந்த காளி யாரு? அவர்தான் ராமகிருஷ்ணர். நானே தான் சகலதும், நானே தான் நீயே தான் நான் என்று அந்த கடைசியாக அந்த ஃபைனல் என்லைட்டனுக்குள்ளே வர்றார். அப்போ இந்த இடத்துல நாங்கள் இப்போ என்னத்தை நம்ம ரெண்டாவது பர்சனை குறை கூறினாலும், நான் என்னுடைய சொந்த அனுபவத்துலேருந்து தான் சொல்கிறேன். எனக்கு நிறைய சேலஞ்சுகள் நான் சொல்லுவேன். எப்பி நாராயணா சானா இது வாழ்க்கையிலையோ இல்லை வேலை இடங்கள்லையோ இல்லை நண்பர்கள் மூலமோ எங்கே வந்தாலும் அதற்கு மூல காரணம் நான் என்பதை அறிந்து கொண்டேன். அதை நம்ம அறிஞ்சிட்டோம்டா பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல், ஒரு ஸ்வீட், ஒரு 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 சொல்ல முடியாத, ஒரு வெளியிலிருந்து வராத ஒரு ஆனந்தம் உண்டு. ஒரு உள்ளுக்குள்ளே குளிச்சு பார்த்துருக்கீங்களா? வெளியில் குளிச்சிருக்கோம், ஷாம்போ போடுவோம், நிறைய சோப் போடுவோம்,
லேடிஸ்ன்ற சொல்லவே வேண்டாம். அப்படியெல்லாம் போட்டு குளித்தாலும் நல்லா மேலெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த அந்த முகத்தால் மிக வாடி மூளா தீப்போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி இந்த மனம் வந்து அப்படியே குட்டஞ்சு இருக்கேக்கல இந்த முகம் வந்து அப்படியே பேசவே வேண்டாம். அப்பா இந்த ஆள்கிட்ட பேசவே வேண்டான்றா, ஆளை விட்றா சாமின்னு இருக்கும் முகத்தை பார்த்தாலே. அப்போ எப்போ நாம் அதை அறிந்து கொள்கிறோமோ இந்த இடத்துக்கு இது போட்டுருவோம். அதை முதல் அடக்குனாலே எல்லாம் சரியா. நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன். நான் எப்போ இந்த இடத்த கவனமாக வச்சுருக்கேனோ ஒன்றுமே என்னை சுற்றி நடக்காது. அதுக்கு மேலே நடந்தால் அப்போ தான் நான் சொல்ல முடியும், இறைவா நீ செய்ததுக்கு எனக்கு நன்றி, நீ எனக்கு தேவைக்கு தான் பண்ணுறாயப்பான்னு சொல்ல முடியும். அதுக்கு முதல் சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு இறைவனே ஏனப்பா எல்லாரையும் விட்டுட்டு எனக்கு தான் செய்கிறாய், நோ, அது நான் தான் செய்தேனா. ஐ ஜஸ்ட் கிரியேட் தட் சிச்சுவேஷன். அந்த என்னுடைய டெஸ்டினி அண்ட் த கிரியேஷன் என்ற சூழ்நிலையை நான் தான் உருவாக்குறேன். இப்போ ஒரு எதிரி நமக்கு முன்னால் நிற்கிறான்டா, அந்த எதிரியை யார் உருவாக்கியிருப்போம்? நாங்கள் தான் உருவாக்கியிருப்போம். எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஒன்று நான் படித்தேன். அது எனக்கு ஆசை வருது, உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்றாலும் எனக்காக ஒருக்கா நான் அதை சொல்லிடுறேன். எப்போ சாரதா தேவி ராமகிருஷ்ணர் அவர் திருமணம் செய்துட்டு போயிட்டார். அவள் அம்மா அப்பாவோட இருக்கிறா. அவளுக்கு தெரிஞ்சிட்டு இந்த தாலியை பார்த்துடுறா. ராமகிருஷ்ணர்கிட்ட போகிறதுக்கு ஆசையில் நிறைய மக்களோடு சேர்ந்து கூட்டமாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். சின்ன 13-14 வயசு இருக்கும். நடந்து போகிறா அவரை பார்க்கறதுக்கு. அந்த காலத்தில் அப்படி தான் போவாங்க, வண்டியெல்லாம் இல்லை. எல்லோரும் நடந்து போய்க்கல இவக்கு நிறைய காய்ச்சல் மாதிரி ஜுரம் மாதிரி வந்துட்டு. அப்போ எல்லாருமே அந்த ஒரு இடைக்குள்ளே போய்க்குள்ள ஒரு திருடன் நிற்கிற இடமாம் அது. எனக்கு கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு சொல்லிடுறேன். அந்த விஷயத்துக்காக நான் இந்த கதையை சொல்லிடுறேன். அதுக்குள்ளே ஒரு பெரிய திருடன் இருக்கிறான். அவன் கையில் இருக்கிற கழுத்தில் இருக்கிறதெல்லாம் சும்மா கேட்க மாட்டான். கழுத்தை அப்படியே வெட்டி கழுத்தை எடுத்துருவான், தோடை அப்படியே பிச்சு தோடை எடுத்துருவான், மூக்குத்தி அப்படியே பிச்சு ரத்தம் வரை எடுத்துருவான். அவனுக்கு அது மட்டும்தான் தெரியும். அப்படியான ஒரு திருடர்கள் வர்ற இடத்துல இவக்கு கொஞ்சம் ஜுரமும் வந்துட்டு, காய்ச்சலும். அப்போ இவ மெல்லவா எல்லாருக்கும் இவ தூக்கிட்டு போகலாதே அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிட்டாங்க. இவ அப்படியே படுத்து அப்படியே சோர்ந்து கிடக்குறா, அப்படியே எல்லாமே இருக்கிறா. அந்த திருடன் கத்தியோட வந்து முன்னுக்கு நிற்கிறான். அந்த கத்தியோட வந்து முன்னுக்கு நிற்கிறான். அவள் கழுத்துலாம் தாலி போட்டிருக்காவே. அப்போ அந்த அவங்களோட லாங்குவேஜில் தான், அவங்களோட பாஷையில் பேசுகிற ஆந்திரா அந்த பாஷையில் அவள் கேட்குறா, அப்பா எனக்கு தாகமாக இருக்குது, தண்ணி தருவீங்களான்ட்டு கேட்குறா. கண்ணால் தண்ணி வரும், அதை பார்க்கல. அப்பா எனக்கு தண்ணி விடாக்கிது, எனக்கு தண்ணி தருவீங்களான்ட்டு கேட்ட அந்த கணமே அவனோட கத்தி அந்த கையில இருந்து நழுவி விழுந்துதான். எப்ப ஒரு மகள் அங்க இருக்கிறாவோ பிறக்கிறாவோ அப்பா உருவாயிரு பாருங்க. தட்ஸ் அ ஃபாதர். அவர் கத்தி விழுந்துட்டு அதுக்கப்புறம் அவர் அப்படியே தூக்கி கொண்டு போய் அவரை மனைவிட்ட கொடுத்து அவருக்கு வைத்தியம் பார்த்து பிறகு வண்டியில் கட்டி கொண்டு அவரும் அவங்களோட போய் அவங்களுடைய முதலாவது சிஷ்யன் அவங்க தானா, பேர் தெரியாது, பார்த்து கொள்ளுங்க, டைம் வரும்பொழுது சொல்கிறேன். அப்போ எப்போ நாங்கள் ரெடி ஆகிறோமோ மாறுறதுக்கு, எதிராக இருக்கிறவங்க மாறத்தானே வேணும். சாடிக்கேற்ற மூடி. இப்போ ஒரு மூடி வந்து நான் சரியில்லை நீ சரியில்லைண்டா அந்த மூடிக்கு ஏற்றபடி தானே, அந்த போட்டிலுக்கு ஏற்றபடி தானே மூடி இருக்கும். கவனிங்க, மூடி பெருசாக இருந்து பொட்டில் சின்னதாக இருந்தால் அதுக்கான மூடி இல்லை, அது வேறு இடத்துக்கு போயிடும். மூடியும் இதுக்கும் ஃபிட் ஆகுதுண்டா அதுக்கான மூடி அதுக்கானதான். இப்போ யார் இந்த இடத்துல திருத்தப்பட வேண்டியவர்கள்? நாங்கள் மட்டும்தான். ஐ ஆம் ஃபர்ஸ்ட் பர்சன். உன்னை திருத்து உலகம் திருந்தும். எப்ப நாங்க எங்களை திருத்துவதற்கு ரெடி ஆயிட்டோமோ பாருங்க, கண்ண பரமாத்மா சொல்றார், துரியோதனனை போய் உலகத்துல நீ நல்லவங்களை கண்டெடுத்து கொண்டு வா, கூட்டி கொண்டு வா. தர்மராஜாட்ட என்ன சொல்கிறான், நீ இந்த உலகத்தை நீ பார்க்குற இடமெல்லாம் போய் யாராவது கெட்டவங்க இருந்தால் நீ கூட்டிட்டு வா. ஆனால்
துரியோதனன் போய் பார்க்குறானாம். யாருக்குமே அவனுக்கு ஒருவரை பார்த்தாலும் அவனுக்கு நல்லவனே எல்லாரும் கெட்டவனை தான் தெரிகிறான். ஏன் ஏன் என்னுடைய பிரதிபிம்பம் தான் இப்படி என்ன சூழ்ந்திருக்குது. ஒன்றாகி பலவாகி அந்த துரியோதனனுடைய கண்ணுக்கு யாருமே நல்லவங்க படலை. அதே மாதிரி தர்மராஜா தேடி போறான், அவருக்கு யாருமே கெட்டவங்க தெரியும். யாரை பார்த்தாலும் நல்லவனா இருக்கிறானே. ஆனா கிருஷ்ணன் வந்து ஒரு கெட்டவனை தானே கூட்டிட்டு வர சொன்னான். வந்து சொல்றா, கிருஷ்ணா யாரும் ஒரு கெட்டவனையும் பார்க்க முடியலப்பா, எல்லாமே நல்லவனா தான் இருக்கிறான். அதே மாதிரி துரியோதனன் வந்து என்ன சொன்னான், கிருஷ்ணா யாரு நல்லவனையும் பார்க்க முடியல, பார்க்குற எல்லாம் அகோரமா கெட்டவனா இருக்கிறான், எப்படி நான் நல்லவனை கூட்டி வர முடியும்? இப்போ இந்த இடத்துல பார்த்தோமா, எல்லா விதமான செய்கைக்கும் நாங்கள் தான் காரணம். எழுதி பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எழுதி பார்ப்பேன். இந்த இடத்துல இப்படி ஒரு சேலஞ்ச், எனக்கு ஒரு மனதில் இடர்பாடு நடந்துட்டு செகண்ட் பர்சனோட, இந்த இடத்துல என்னட்ட இருந்த தவறு என்ன, நான் இந்த இடத்துல எப்படி திருத்தலாம் என்னை எழுதி பார்ப்பேன். ஓஹோ, நம்ம இதில் கொஞ்சம் வாய மூடிட்டு இருந்திருக்கலாம், அதை கொஞ்சம் பொறுமையாக சொல்லி இருக்கலாம், எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். ஒரு படத்தில் வடிவேலுட ஒரு படம், நல்ல ஜோக் அது. அவர் வந்து தீப்பொறி திரும்புவோம், அவர் எல்லாருக்குள்ளேயும் தீப்பொறி திரும்புவோம்னு தெரிவார். ஒரு இடத்துல இந்த வைக்கலை பற்ற வைக்கிறதுக்கு அந்த வில்லன்கள் நெருப்பு பட்டி இல்லை, எங்கடா நெருப்பட்டி இல்லைன்னு அங்கே வந்து அவர் இப்படி வர்றார். அப்போ ஏன்டா அந்த அவரை தீப்பொறி, ஏன்னா அவன் ஒரு சும்மா ஒரு பார்த்தா ஒரு காமெடி பீஸ் இல்லைண்ணே, அவர் தன்னை தீப்பொறி திரும்புவோம் அப்படியா சொல்கிறான். டேய் உன்னோட பேர் என்ன, தீப்பொறி திரும்புவோம் அப்படியா கூப்பிட்றாண்டு. அவரை பிடிச்சி அந்த அந்த வைக்கோலில் போட்டு அவரை போட்டு உரசுண்டு அதில் கம்பெல்லாம் இந்த முகமெல்லாம் கிழிச்சிட்டு அவருக்கு. அப்போ அவரை விட்டா, ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, தாயிட்ட குடித்த பாலெல்லாம் ரத்தமாக வலியுதுரா, ஏண்டா இப்படி செய்தீங்க? அவன் சொன்னேன், நீ தானே தீப்பொறி திரும்புவமண்ட, அப்போ தீ வரலையே. அவன் சொன்னேன், ஏண்டா பறவை முனியம்மாண்ட ஒரு கிளவி பாடிட்டு கிடக்கு, அதனடா பறந்துட்டா இருக்கு. அது சரியான ஜோக். அப்போ இந்த இடத்துல வடிவேல அடி வேண்டுறதுக்கு என்ன காரணம்? உங்களோட பேர் என்ன? இல்லை, என்னுடைய பேர் வந்து ஏதோ ஒரு அவருடைய உண்மையான பேரை சொல்லிட்டு போயிருக்கலாமா இல்லையா? தீப்பொறி திரும்புவோம் பிடிச்சி உரசிட்டாங்க. இப்படித்தான் நாங்கள் நிறைய இடங்கள்ல எங்களோட வாயாலேயே நாங்கள் அடி வேண்டிடுறோம். அதை என்ன செய்யணும்? அதை திருத்தி கொள்ள வேண்டும். இந்த உலகம் வந்து எல்லாமே, எனக்கு இந்த உலகத்துல எதுவுமே நல்லா நடக்கல. அப்ப நாங்க என்ன பண்றோம்? நாங்க எதிரியை உருவாக்கி இருக்கிறோம். எதிரி அப்படித்தான் பண்ணுவான். எதிரி ஃப்ளவர், மல்லிகைப்பூ, ஹலோலாம் சொல்ல மாட்டான், கத்தி தான் கொண்டு வருவான். கத்தியை கொண்டு தான் அப்படி மிரட்டுவான். அவன் தான் எதிரியே. ஏன்? நான் பகைவனாயிட்டேன். நான் தான் எதிராக இருக்கிறவனை உருவாக்குகின்றேன். அந்த சாரதா தேவி என்ன பண்ணா? சாரதா தேவி பரவாயில்ல, அவன் அந்த காலத்துல இல்லம்மா. எல்லா சகோதர சகோதரிகளுமே நான் சொல்றேன், இந்த காலத்திலையுமே எல்லாமே இப்பொழுதும் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த செகண்டும் நடந்து கொண்டு இருக்கின்றது. சுந்தரமூர்த்தி நாயனார், அப்பர், மாணிக்கவாசகர், ஆழ்வார்கள், எல்லா விதமான எல்லாருமே பக்கத்திலேயே இருக்கின்றார்கள். இப்படித்தான் அது நான் சொல்லி ஆகணும். ஒரு மாடு மேய்க்கிற ஒரு பையன் அது வழியே போய் வரைக்கும் ஒரு சுவாமியோட போட்டு ஒருவர் நிறைய பேருக்கு ஒரு சின்ன அவரோட வயசு பிள்ளைகளுக்கு ஏதோ சொல்லி கொடுத்து கொண்டிருப்பார். இவனும் அந்த ஆடு மேய்க்கிற பையன் ஆடெல்லாம் தட்டி விட்டுட்டு அப்போ இப்படி கேட்டுட்டு இருப்பான். அன்றைக்கு வந்து பிரகலாதனுடைய அந்த ஸ்டோரி போய்கொண்டிருக்கு. அப்போ என்னடா, பிரகலாதன் வந்து ஓம் நமோ நாராயணாயா என்ற எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே ரண்யகசிபு, கரெக்ட் தானே, ரண்யன் தானே, கரெக்டாக தானே, அவர் பேர் தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க, இந்த பேர் கரெக்டாக வருதான்னு பார்க்குறேன். ரண்யகசிபு பிரகலாதனுடைய அப்பா, சரியா? பிரகலாதனுடைய அப்பா. பிரகலாதனுடைய அப்பா வந்து கேட்குறார், உன்னுடைய அந்த
நாராயணன் இந்த தூணுல இருப்பான். அவனோட வீட்டு பெரிய தூண் அந்த அரச மாளிகை. அவர் பயத்துல அவர் வந்து அந்த தூண்லையும் இருப்பார், இருக்கிறார் இந்த தூண்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு நம்பிக்கை, இந்த தூணிலையும் இருப்பார் சொன்ன உடனே அவன் வந்து தூணை அடிக்கிறான். தூணை அடிக்க அந்த தூணுல இருந்து யார் நரசிம்மர் அப்படியே குதிச்சுட்டு வர்றார். அந்த இடத்துல குத்திச்சுட்டு அந்த தூண்டுக்குள்ளால வர்றேன். அந்த பிரகலாதன் கூப்பிட்டதுக்காக அந்த நரசிம்மர் ஒத்துக்குள்ள இருந்து வந்தாராம். பிரகலாதனுக்காக வந்தார் என்றதோட ஆடு அங்கே கத்தத்துவங்க. அந்த ஆடு மேய்க்கிறவன் ஓடிட்டான். அவனுக்கு அந்த மண்டை முழுக்க அப்போ நாராயணர் நாம கூப்பிட்ற தொலைலான் இருக்கிறார், கூப்பிட்ற தொலைலான் இருக்கிறேன். அவன் பக்கத்தில் இது பாருங்க, ஐயா நாராயணர் கோவிந்தன் எங்கே இருக்கிறார், எங்கப்பா கூப்பிட்ற தொலைலான் இருக்கிறேன். அப்புறம் இப்படியே சொல்லி சொல்லி மாதங்கள் வருஷங்களாகி ஒரு கணக்கு காலமாக போய்கொண்டிருக்கு. எல்லாருக்கும் இவனுக்கு கொஞ்சம் பைத்தியம்னு நினைச்சிட்டாங்க. பிறகு அந்த பக்கத்தில் இவன் இப்படியே போய்கொண்டிருக்கிறான். கொஞ்சம் வளர்ந்துட்டான். அங்கே அரசன் வர்றார். அரசன் வரைக்கல அந்த மந்திரிமார் அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னால், ஐயா அரசே அந்த வர்றான் பாருங்க. அவன் எப்போவுமே சொல்லி கொண்டிருப்பான் நாராயணர் கூப்பிட்ற தொலையில் தானே இருப்பார். அப்போ நாங்கள்லாம் இவ்வளவு காலம் பூஜை பண்ணி வராதவர் இவனுக்கு எப்படி கூப்பிட்ற தொலையில் இருக்கிறேன். அப்படியா, அவனை கூட்டிட்டு வாண்டு. அப்போ அவரை கூட்டிக் கொண்டு வர்றாங்க. அந்த இடையனை கூட்டிக் கொண்டு வந்து அரசன் கேட்குறார், தம்பி நாராயணர் கோவிந்தன் எங்கே இருக்கிறார், நீ பக்கத்துலேயே கூப்பிடும் துளை. ஆமாம் அரசே, அவர் கூப்பிடும் துளையில் தான் இருக்கிறேன். அப்போ கூப்பிடும் துளையில் இருக்கிறாருண்டா உனக்கு பக்கத்தில், எனக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறார் அரசே. அப்படியா, அப்போ காட்டு. அவர் சொன்னேன், அரசே எனக்கு பக்கத்தில் தானே அரசே நின்றுட்டு இருக்கிறார். காற்றாண்டு அவர் அரசே எனக்கு பக்கத்தில் தான் அரசே நின்றுட்டு இருக்கிறார், எனக்கு பக்கத்தில் கூப்பிட்ற இந்தா தான் நின்றுட்டு இருக்கிறார். அரசனுக்கு கோபம் வந்துட்டு இழுத்து கொண்டு போய் இவனை அந்த பெரிய இரும்பு சங்கிலியில கட்டி அந்த இருட்டு அறைக்குள்ளே போட்டு அடைங்கடா பாப்போம். அவரை நாராயணர் வந்து கூட்டிகிட்டு போகிறாராண்டு சொல்லியாச்சு. போயிட்டார், அடைச்சாச்சு. அண்டு இரவு அந்த புறத்தில் பக்கத்தில் ராணி மகாராணியும் தூங்குறா, அரசனும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே கனவில்லை, அது நிஜத்திலேயே அப்படியே அப்படியே பாஞ்சு வந்தார் நரசிம்மர். அதே நிகத்தோட வந்து இவரை போட்டு கிளி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. மகாராணி அப்படியே தூங்கிட்டு இருக்கா, ஒன்றுமே கத்துறேர் பாக்கு கொத்தி கொத்தி உடம்பெல்லாம் ரத்தம் துரத்தி அந்த சிறைச்சாலைக்கு போச்சு. சிறைச்சாலைக்கு ஓடி போய் உங்க மட்டும் விடல அங்கே ஒரு கிளியாண்டு கிழிச்சு அவர் திரவுங்கண்டு கத்தி கடைசியா அந்த 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 அவன் காலில் விழுந்து, அப்பா உண்ட நாராயணர் கூப்பிட்ற துளையில தான் இருக்கிறாரப்பா, நான் தான் புரிஞ்சு கொள்ளலப்பா, நான் நம்பிட்டேனப்பா, அவரை போக சொல்லிடப்பாண்டு அவன் கும்பிட்டு நாராயணா ஐலகுரோ பகவன் நமஸ்தேண்டு கும்பிட்ட பிறகுதான் அவன் போனான். நாராயணர் கிளம்பி போனார். இப்போ இதெல்லாம் கதை கிடையாது. அழைத்தவன் கண்ணுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன். நம்பிக்கை வையுங்கள். அப்போ எல்லா விதமான காரியங்களையும் எல்லா விதமான செய்கைகளுக்கும் கர்த்தா யாரு? மட்டும்தான். எல்லோருக்கும் நன்றி. தேங்க்யூ.